விட்டு கொடுக்குறங்க பேர்ல இவனுக்கு பண்ற அயோக்கியத்தனத்தால தான் ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் நல்ல பேர் இருக்கும்ல, கொஞ்சம் நெஞ்சம் அதுவும் நாசமா இருக்கு. இப்படிதான் கரூர் விவகாரத்துல மூடத்தனமா விட்டு கொடுத்தானுங்க. அண்ணா நீங்க சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, சாப்பிட்டு முகத்தை என்னால பார்க்க முடியுங்க அப்படின்னு விட்டு கொடுத்தாங்க. இப்போ அவருக்கு குடும்பம்னு ஒண்ணு இருந்துச்சு, இப்போ அதுவும் இல்ல. இனி ரசிகர்கள் தான் அவருக்கு குடும்பம், அதனால அவர் வந்துடட்டும் அப்படிங்கிறாங்க. அவருக்கு நண்பர் இல்லைன்னா நண்பனா இருப்போம், அவருக்கு தம்பி இல்லைன்னா தம்பியா இருப்போம், அவருக்கு தங்கச்சி இல்லைன்னா தங்கச்சியா இருப்போம், அவருக்கு பொண்டாட்டி இல்லைன்னா நாங்க பொண்டாட்டியா இருப்போம்னு ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கு. அதாவது எந்த மாதிரியான ஆட்கள் அவர் கூட இருக்காங்க, எந்த மாதிரியான ஆட்கள் அவர் ஆதரிக்காத பாருங்க. ஒரு கட்சி தலைவருடைய தாய் இறந்து விட்டா அது தாய் இறந்து வாழ்றாரு, நாங்களாம் அவருக்கு தாயா இருப்போம்னு சொல்லலாம். அவங்க அம்மா அப்பா இறந்துட்டா இல்ல தமிழ்நாட்டு முழுக்க அப்பாலாம் அப்பா இருப்பான்னு சொல்லலாம். அவர் மனைவி அவர் விட்டு போகுது, அவர் மனைவி போனா நாங்க பொண்டாட்டியா இருப்போம்னு சொல்றாங்கன்னா இவங்க எந்த மாதிரியான ஆட்கள்னு பாருங்க. ஒரு பொண்ணுலாம் கமெண்ட் போட்டிருக்கு, ஆனா சீக்கிரம் டைவர்ஸ் கொடுனா நான் வந்து உங்க கூட வாழ்றேன் அண்ணான்னு சொல்லிட்டு உன் கூட வந்து நான் வாழ்றேன்னு சொல்றதுன்னா இது எந்த மாதிரியான கேரக்டர்னு பாருங்க. இது சத்தியமா சொல்றேன், பெர்சனலா பேசக்கூடாது, தனி மனித வாழ்க்கையை பேசக்கூடாது 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 பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு கடந்து போனா அப்புறம் நான் என்ன மாதிரி ஒரு அயோக்கிய போய் யாரும் இருக்க முடியாது. இதை பார்த்துட்டு எப்படிங்க கடந்து போக முடியும்? நேரத்துல இருந்து ரைட்டை போடுறாங்க, நேரத்துல இருந்து வீடியோ போடுறாங்க, ஒருத்தர் காரில் உட்காந்து வீடியோ பேசுறான். இது முழுக்க முழுக்க திமுக சந்திக்கலாம். டேய் அது ஒரு கட்சி தன்னோட மனைவிடா, 25 வருஷம் வாழ்ந்துருக்கடா, காதலிச்சு திருமணம் பண்ண மனைவிடா, அது புகார் கொடுத்துருக்குது. இதுக்கு பின்னாடி அரசியல் அயோக்கிய. உங்க வீட்டுல டெவலப்மெண்ட் சொல்லுவியா? உங்க வீட்டுல உங்க அக்கா தங்கச்சி உன் மாமச்சா கூட வாழ முடியல, அது வந்து ஒரு வாழ முடியாது வீட்டுக்கு வருது, என்ன சொல்லுவ? நீ பக்கத்து வீட்டுக்காரன் பேச்சை கட்டி பேசுற, நீ ஏத்து வீட்டுக்காரி பேச்சை கட்டி பேசுற. மச்சான் தங்கமான மனுஷன், நம்ம குடும்பத்துல நடந்தா நம்ம எப்படி இதை அணுகுவோம்? நம்ம அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ நம்ம சித்திக்கோ நம்ம பெரியமா பிள்ளைக்கோ நம்ம நடந்தா நம்ம எப்படி பார்ப்போம்? அமைதியா இருக்கோம்ல, அப்படிதான் இருக்கணும். விஜயை பத்தி யாரும் பேசக்கூடாது அப்படின்னா நீ சங்கீதாவை பத்தியும் பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். ஆனா இவங்க தப்பானவங்க, அவர் ரொம்ப நல்லவர், அவருக்கு பின்னாடி அரசியல் அழுத்தம் இருக்கு. அப்ப அவர்கிட்ட இல்லாத அரசியல் இவங்கிட்ட இருக்கா? நீங்க தானப்பா பெரிய கட்சின்றீங்க, நீங்க தானப்பா ஆள போறீங்க, நீங்க தானப்பா 200 தொகுதி கைப்பற்ற போறீங்க, டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தானப்பா போட்டிருக்கீங்க, 1 கோடி தொண்டர்கள் உறுப்பினரா மட்டும் இருக்கான்னு சொல்றீங்க, 42 விழுக்காடு வாக்கு வாங்க போறீங்கன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட ஒருத்தங்களை எதிர்த்து ஒருத்தவங்க நிக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு போல்டான முடிவு எடுத்திருப்பாங்க. அப்ப அந்த முடிவை நீ அமைதியா பார்க்கணும். விஜய் உனக்கு பிடிக்கலாம், அவருடைய படத்தை பார்த்து நீ ரசிக்கலாம், அவர் கட்சிக்கே நீ ஓட்டு போடலாம். ஆனா குறைந்தபட்சம் என்ன பண்ணணும்? சரி இது அவங்களுக்கு பர்சனல், நம்ம பேச வேண்டாம், கருத்து சொல்ல வேண்டாம், கடந்து போறதுதான் நாகரிகம். நீ கருத்து சொல்லாம விஜயை நியாயப்படுத்த விஜய் நியாயப்படுத்து. ஒருத்தர் மேல காட்ட விசுவாசத்துக்காக இன்னொருத்தரை கேவலப்படுத்தாத.